இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உயிர்த்தெழுதலின் நாள் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் இது ஒரு அடையாளம். கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஒரு அடையாளம் அவருடைய உயிர்த்தெழுதல். அது மாத்திரமல்ல, அவர் மரணத்தை ஜெயித்த ஒரு அடையாளம் தான் இந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமாகவே இருக்கின்றது. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை, அதாவது அன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், ரோமர் அதிபதிகள்லாம் சேர்ந்து அவருடைய சரித்திரத்தை முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவரை வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவில் அறைந்து அவரை என்ன செய்தாருன்னா, அவர் புதிதாக வெட்டப்பட்ட ஒரு கல்லறையில் வைத்து எல்லாரும் அந்த ஆசாரியர்கள், பிரதான மூப்பர்லாம் செய்து ஒரு பெரிய கல்லை அடைத்து மூடிவிட்டார்கள். ஏனால் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அல்லவா. என்ன சொன்னார்? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 11:25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். கர்த்தர் அவர் இந்த பாடுகளுக்கு உட்படாத முன்னாடியே மார்த்தாள் கிட்ட கர்த்தர் சொல்கிற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன். அது மாத்திரம் இல்லை, பலர்கிட்ட அவர் சீசர்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறார், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன். அந்த வார்த்தை தான். என்ன நடந்துச்சு? அவர் உயிர்த்தெழுந்திரக்கூடாது, இவர்கள் அடைத்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. இப்போ இதிலேருந்து நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது நிறைவேறும். அது செத்து போனாலும் சரி, அதை கர்த்தர் இந்த நாளில் உயிரடைய வைப்பார். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ கண்டிப்பாக நடக்கும். நீ அழாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நான் நேசித்தேன், ஆனால் எல்லாமே தடையாயிடுச்சு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், திட்டங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலை, நீ ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நடக்கும். இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய வாழ்க்கை அந்த சரித்திரத்தை முடித்தாங்க. மறுபடியும் சரித்திரம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் நாளில் மீண்டும் இயேசுவின் சரித்திரம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையை அடைத்து ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்ச எல்லா மந்திர தீய சக்திகள், பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் அபத்தமாக்கி போட்டு உங்கள் சரித்திரத்தை கர்த்தர் மீண்டும் எழுதுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த உயிர்த்தெழுதலை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.